நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிட்டு வரேன். பொது இடங்கள்ல எங்கே என்ன தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்கறதுக்கு கட்டாயமாக கடந்த ஒரு 11 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கேன். பெண்கள் தினம் அப்படின்னா என்னன்னா, பெண்கள் தினன்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. 1,28,000 பெண்களை திரட்டி அந்த நாளை முன்னிட்டு தான் வருஷம் மார்ச் 8 அன்னைக்கு நம்ம பெண்கள் தினத்தை கொண்டாடுறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இது ஒரு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. மார்ச் 8 விமென்ஸ் டே வரப்போகுது இல்லையா, அதுக்கான விமன் மோட்டிவேஷன் அண்ட் விஷஸ் வீடியோ தான் இது. இன்னைக்கு அதுக்காக என்னோட ஃப்ரெண்டை ஸ்பெஷலாக மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு உடை அணிந்த நீதி தேவதைகள் நீங்கள், தைரியத்தின் பிறப்பிடம் நீங்கள், அநீதியால் அவதிப்பட்டவர்களுக்கு நீதி வாங்கி தருபவர்கள், நீதி தேவதையின் தவ புதல்வி நீங்கள், வாய்மையால் வாகை சூடியவர்கள். நம் பாரத நாட்டில் குற்றங்கள் குறைய நீதித்துறை முக்கிய அங்கம் என்றால் அதை தாங்கி பிடிக்க பெரும் பங்கு வகிப்பவர்கள் நம் வழக்கறிஞர்கள். மென்மேலும் தொடங்கட்டும் உங்களின் உன்னத சேவை. அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் மகளிர் சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட பேர் சொல்லிடுங்க. என்னுடைய பேர் சோபனா. நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிட்டு வரேன். இந்த ஃபீல்டை நீங்கள் எதுக்காக சூஸ் பண்ணீங்க சோபனா? முதல்ல இந்த ஃபீல்டு நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஃபீல்டு நான் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பொது இடங்கள்ல எங்கே என்ன தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்கறதுக்கு கட்டாயமாக வழக்கறிஞர்களால் மட்டும்தான் முடியும். அதுக்காகவே நான் இந்த ஃபீல்டு நான் சூஸ் பண்ணேன். எவ்வளோ வருஷமா நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க சோபனா? நான் கடந்த ஒரு 11 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கேன். விமென்ஸ் டே வரப்போகுது இல்லையா, அதுக்கு நம்ம பெண்களுக்காக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். பெண்கள் தினம் அப்படின்னா எல்லாரும் என்ன கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலே இருக்கலாம். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். பெண்கள் தினம் அப்படின்னா எல்லாம் நினச்சிருக்கீங்க, நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஈவனாக சாரீ கட்டிட்டு வரலாம், ஒன்றா ஒரே மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், நான் ஆண்களுக்கு சமமாயிட்டேன், எனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி, நான் பெண்ணாக பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அது எல்லா விஷயத்தையுமே தாண்டி பெண்கள் தினம் அப்படின்றதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. 1917ஆம் வருஷத்தில் ஒரு தொழிற்சாலை மூடப்பட்டதுக்காக பெண் வர்க்கமே சேர்ந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கடந்த 4 நாட்களாக போராட்டம் பண்ணி 1,28,000 பெண்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த தொழிற்சாலையை மறுபடியும் திறக்க வச்சு அவங்களுக்கு உண்டான ஊதியத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இது மூலமா என்ன தெரியுதுன்னா, ஒரு பெண்கள் நினைத்தால் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு தைரியம் பெண்கள் கிட்ட இருக்கு. அதுக்கு முன்னுதாரணமாக தான் வருஷம் நம்ம இந்த பெண்கள் தினத்தை கொண்டாடிட்டு வரோம். ஸோ இதை எல்லாருமே பெண்கள் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயமா இதை நினைக்கிறதுனால மட்டும்தான் பெண்கள் என்ன அனைவருமே கொண்டாடுறாங்க. ஸோ கண்டிப்பா எல்லா பெண்களுமே மன தைரியத்தோட நம்ம போராட்டம். நான் உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம எவ்வளவுதான் படிச்சு இப்போ முன்னேறிட்டு வந்தாலுமே சில பெண்கள் வெளி உலகத்துக்கு வரத்துக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. அப்படி இருக்க பெண்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? அது ஏன் அவங்க பயப்படுறாங்கன்னா, இன்னமும் பாத்தீங்கன்னா நம்ம தான் சொல்றோம் பெண்கள் முன்னாடி வந்துட்டாங்க, எல்லாத்துலயுமே அவங்களுக்கு ஈக்குவல் கிடைச்சிருச்சு, எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னமும் பாதி பெண்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னமும் பின்தங்கி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டி இல்லாததுனால. என்னுடைய வீடியோ பாக்குற எல்லா பெண்களுக்கும் நான் சொல்றேன், கட்டாயமா நீங்க முயற்சி பண்ணி முன்னாடி வாங்க. உங்களை தடைகளை உயர்ச்சி நீங்க முன்னாடி வாங்க. எல்லாராலையும் வெற்றி பெற முடியும். உங்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்க நினைச்சா மட்டும்தான், முன்னாடி கொண்டு வந்தா மட்டும்தான் உங்களால அக்செப்ட் பண்ண முடியும். கண்டிப்பா நீங்க முன்னாடி வாங்க, உங்களுடைய வெற்றியை முன் வச்சு நீங்க முன்னாடி வாங்க. கண்டிப்பா உங்களாலையும் வெற்றி பெற முடியும். நீங்களும் அதை வின் பண்ணலாம். ஒரு பெண் நினைத்தால் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் பெண்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. கட்டாயமா பெண்கள் அனைவரும் மன வலிமை அதிகமானவங்க மட்டும்தான். இது மூலியமா நான் பெண்ணா பிறந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்ஸ் சோபனா. நம்மளது ஒரு பெரிய சேனல் கிடையாது. நான் விமன்ஸ்க்கு ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்ட ஒரே ஒரு வார்த்தைக்காக நீங்க நம்ம பெண்களுக்காக பேசியிருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கட்டாயமா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு வீடியோ மூலயமா பெண்கள் தினத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக நானும் ரொம்ப பெருமைப்படுறேன். மிஸ்ஸஸ் சுமதி கமல் சேனலுக்கு நானும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா சுமதி கமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது வீடியோ உடனே பார்க்க சுமதி கமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.